வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். ஸோ நம்ம வீடியோ அதாவது 12 பார்ட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 12 பார்ட்டையும் நம்ம சேனலை விசிட் பண்ணிவிட்டு 13வது பார்ட் இப்போ நான் பேச போகிறேன். ஸோ அதற்கு முன்னாடி நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ தோட்டத்தை விட்டு நான் வெளியே வரணும் அப்படின்னு நான் முடிவெடுத்து நான் வரும்போது மன வருத்தத்தோடு தான் வந்தேன். ஏன்னா எல்லாமே போச்சு. திருப்பியும் இந்த வார்த்தை நான் எதற்காக சொல்கிறேன்னா, அந்த உழைப்பு இருக்குங்க, அது வீண் போகாது. இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், இன்றைக்கி கஷ்டப்பட்டு நான் உழைச்சிருக்கேன் அப்படின்னா அந்த உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது. இன்றைக்கி அதற்கு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கி அதற்கு ஒரு பெரிய ஒரு இடத்துல நம்ம இல்லாமல் இருக்கலாம், நம்ம பண்ண உழைப்பு கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் உழைச்ச உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. கண்டிப்பாக உங்களை தேடி அந்த உழைப்பு ஒரு நாள் வரும். அதனால் நான் பயப்படலை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணலை. இனி அடுத்த லெவலில் நான் எடுத்து வைக்கணும், அதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருந்துச்சு. இழந்தது எல்லாமே போனாலும் அதை விட சிறந்தது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் நானே ஒரு மோட்டிவேட்டர் அப்படி சொல்லும்போது நான் அது பெருசாக சரி நம்மளே நம்மளை மோட்டிவேட் பண்ணிக்கலாம். யார் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும்? நம்மளை ஃபஸ்ட்டு மோட்டிவேட் பண்ணால் போதும். அடுத்தவங்க மோட்டிவேட் பண்ணுறத விட நாமளே மோட்டிவேட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் தோட்டத்துலேருந்து வெளியே வந்துட்டேன் மக்களே. ஏன்னா என்னால் முடியலை, எதுவுமே இல்லை. நம்மளால் உதவி பண்ணையும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட என்னால் முடியல. ஸோ நம்மளால் ஒரு இப்பவும் கூட அந்த தோட்டத்தை விட்டு வெளியே வந்து அடுத்த நாள் ஏன்னா தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் ரொம்ப கவலைப்பட்டேன், ரொம்ப எமோஷ்னல் ஆகினேன். என்னோடய வாழ்க்கையில் இப்போ எல்லாமே என்னோடய வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பாக வரும்னு ஒரு நம்பிக்கை. நான் இன்றைக்கி கஷ்டப்பட்டிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்றைக்கி இன்றைக்கி கஷ்டப்பட்டு நான் என்னோடய உழைப்பு எல்லாமே வீண் போகலை அப்படி சொல்லிவிட்டு கண்டிப்பாக நான் மீண்டும் வருவேன். அது எப்போ வருவேன்னு தெரியாது. கண்டிப்பாக நான் மீண்டும் வந்து அதே இடத்துல விவசாயம் பண்ண சொல்லிட்டு அந்த கண்ணீரோடு நான் வெளியே வந்தேன் மக்களே. வெளியே வந்துட்டு திருப்பி நினைவுகள், ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு டெய்லியும் காலையில் கிளம்பிட்டு தோட்டத்தில் இருந்துட்டு அப்படி இருந்துட்டு இப்போ நம்ம வீட்டிலே இருக்கணும்னா நம்மளால் முடியாது. அப்போ நான் புதிய வேலையை நோக்கி தான் போகணும். ஏன்னா விவசாயம் பண்ணுறது நான் ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்கிறத விட அதை நேசித்து பண்ணேன். ஏன்னா மக்களே, அந்த வேலையும் தாண்டி என்னால் விவசாயம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு பண்ணேன். பட் அது இதாகி போச்சு. ஸோ இருந்தாலும் நான் அதை பற்றி பெருசாக யோசிக்கலை. வெளியே வந்துட்டு ஒரு வாரம் கழித்து நான் அந்த வழியாக போகும்போது அந்த மரம் ஃபுல்லாகவே இப்படி ரொம்ப வாடி இருந்துச்சு. ஏன்னா மரம் ஃபுல்லாக காய்கள் இருக்குது, ஆனால் தண்ணி இல்லை. அன்றைக்குள்ளே ரேட் அதிகம், காய்கள் இருந்து தண்ணி இல்லாமல் போது எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். அந்த முருங்கையோடைய பிஞ்சு நிறைய கிடக்கு, ஆனால் தண்ணி இல்லை. நீங்களே சொல்லுங்கள் மக்கள் எப்படி இருக்கும். ஆனால் நான் அந்த வருத்தத்தோடு அந்த ஒரு வாரம் கழித்து சரி அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னை போய் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வலிகள் மக்களே. ஏன்னா அந்த பிஞ்சுகள் அப்படியே இந்த மரம் ஃபுல்லாக மஞ்சள் கலர் ஆகி தண்ணி இல்லாமல் அந்த பிஞ்சு எப்படி இருக்கும், தண்ணி இல்லாமல் அந்த பிஞ்சு விளையாது. ஸோ அப்படி இருக்கும்போது வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படியே மரம் ஃபுல்லாக மஞ்சள் இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு புல் வெட்டி வெயிலில் கிடந்து கஷ்டப்பட்டு எல்லாமே இந்த உழைப்பு எல்லாமே வேஸ்ட்டாக போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தத்தோட ஒரு மாதம், அதாவது ஆகஸ்ட் 2025 ஆகஸ்ட் மாதம் வெளியே வந்தேன். செப்டம்பர் அக்டோபரில் மழை சீசன் ஆரம்பிச்சுட்டு தோட்டத்துக்கு போகும்போது மரம் ஃபுல்லாக என்ன செஞ்சிச்சுன்னா மக்களே அப்படி கருமையாயிட்டு, அதாவது கருப்பு கலரில் ஆகிட்டு, ஃபுல்லாகவே தோட்டம் ஃபுல்லாகவே கருப்பு கலரில் ஆகி அந்த காயும் காஞ்சி போச்சு. ஸோ அந்த காஞ்சி போய் இருக்கும்போது அதை நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ வலிகள். ஏன்னா இந்த டைமில் மட்டும் நமக்கு தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம எப்படி விவசாயம் பண்ணியிருக்கலாம். அந்த வலிகள் அந்த இடத்துல எனக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் அதை பெருசாக யோசிக்கலை. சரி நடந்தாலும் எனக்கு இந்த வலிகள் அதிலேருந்து என்னால் மறக்க முடியல. எல்லாருமே சொல்லுவாங்க, டே அதை ஸ்கிப் பண்ணிடுடா, அது ஏண்டான். ஆனால் அந்த இடத்துல இருந்து பண்ணவங்களுக்கு தான் தெரியும் மக்களே. ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னா அந்த நம்மளை விட்டு எல்லாமே வந்து கடைசி நம்மளை விட்டு எல்லாமே போகுது அப்படின்னா. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மக்களே. பட் இருந்தாலும் சரி இது இல்லைனாலும் என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த லெவலில் நான் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இனி என்னுடைய வாழ்க்கையில் இந்த மரம் எப்படிலாம் ஆகிச்சு, இந்த மரத்தில் எப்படிலாம் நான் அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணேன்,
மரத்தில் காய் அது அந்த காய் காஞ்ச காய் என்ன ஆச்சு, அதை நம்ம எப்படி பண்ணேன் அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த பார்ட் 14வது பார்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. ஸோ 14வது பார்ட்டில் இந்த மரத்தில் உள்ளதில் எல்லாமே, ஏன்னா அதுக்கப்புறம் அந்த காயில் நாங்கள் என்ன பண்ணோம், சரி அது என்ன ஆச்சு, அதை பற்றி நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் மக்களே, ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை மீண்டும் ஒரு முறை ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு நீங்கள் உங்களோட ஆதரவு கொடுங்க. நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நீங்கள் பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணதற்கு மிக மிக நன்றிகள் மக்களே. நம்ம இந்த வீடியோவுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பேராதரவு. சரியா? டாடா பாய்.